ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு அந்த வேண்டிய வார்த்தையை மன்னாவை கொடுத்து எவ்வளவு அற்புதமாய் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார் அல்லவா. ஆண்டவர் கிருபையினால அநேகருக்கு இது பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாக இருக்கிறது அறிந்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 3 யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம் 2வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. பிரியமானவனே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், பிரியமானவளே, என் அன்பு பிள்ளையே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணுமா. எல்லாவற்றிலும் அப்படின்னா என்னங்க? எல்லாத்திலும், இன்க்ளூடிங் எவ்ரி திங். ஆமே, A to Z சொல்றேன்ல, எல்லாவற்றிலும் நீங்க வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஆசீர்வதித்து சுகமா இருக்க பண்ணுகிற கர்த்தர். வேதத்தில் வாசிக்கிறோம். உபாகம் புஸ்தகம் 1 அதிகாரம் 31 வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை பார்த்தீங்களே. அதுக்கு முன்னாடி சொல்லி, இது யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இவ்விடத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனோட தேசத்துக்கு ஆண்டவர் எப்படி நடத்தினார்? எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தது போல. ஹல்லேலூயா. நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு சொன்னார்ல, எல்லாவற்றிலும். ஆமே, இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் தான் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். உங்கள் பாடுகளில், உங்கள் வேதனைகளில், உங்கள் பலவீனங்களில், உங்களுடைய சோர்வான நேரங்களில், ஆமேன், உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றின அத்தனை காரியங்களிலும் அவர் தான் உங்களை தகப்பனை போல சுமந்து கொண்டு வந்தார் அல்லவா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிதான் ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார். தேவ பிள்ளைகளை, எவ்வளோ உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தது, எவ்வளோ பாடுகள் வந்தது. ஆனால் அந்த ஜனங்களும் ஆண்டவரை எவ்வளோ முறுமுறுத்தாங்க, பல காரியங்கள் செய்தோம். ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவர் கூட இருந்து அவர் தகப்பனை போல சுமந்து கொண்ட தகப்பன் இன்னைக்கு உங்களையும் அவர் சுமக்க உண்மையில் இருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 25 அதிகாரம் 6வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க இன்னொரு காரியத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. அல்லேலூயா. எல்லாவற்றும் உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமா. இன்னைக்கு ஆண்டவர் 2வது என்ன சொல்றாருனாக்கா, 1 எல்லாவற்றிலும் நீ சுகமா இருக்கணும், நீ எல்லாவற்றிலும் தகப்பனை போல அவரை சுமந்து கொண்டு வராரு. 3வது எல்லாவற்றிலையும் சமாதானமா இருக்கணுமா. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு சமாதானம் இல்லாத எத்தனை குடும்பங்கள் வேதனைப்படுகிறது, எத்தனை குடும்பங்களில் கஷ்டங்களை நஷ்டங்களை நம்ம பார்க்குறோம்ல. தெய்வ பிள்ளைகள, எத்தனை காரியங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் செய்கிற எல்லா காரியிலும் அவர் சமாதானத்தை கட்டளையிடுவதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஆமே. தெய்வ பிள்ளை, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும், எல்லாவற்றிலும் தகப்பனை போல அவர் சுமக்கிறாரு, எல்லாவற்றிலும் சமாதானம் தராரு. அதே நேரத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் அப்படின்னா இன்க்ளூடிங் எவ்ரி திங், எல்லாம் ஒன்று தவறாம எல்லாவற்றிலும் உங்கள் சுகமாக இருக்க பண்ணி உங்களை வாழ்ந்திருக்க பண்ண அவர் உண்மையில் இருக்கிறார். இன்னைக்கு எல்லாவற்றிலும் அவருடைய ஆசீர்வாதத்தை, அவர் நன்மையை நீங்கள் பார்க்க போறீங்க. பாவம் செய்யாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னது போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆமேன். நன்றே. யார் யார் எப்படிப்பட்ட குறைவுகளோடு இருக்காங்க தெரியலப்பா, எங்களை வாழ்ந்திருக்க பண்ணுங்க, எங்களை சுகமாக இருக்க பண்ணுங்க, எங்களை சமாதானத்தோடு இருக்க பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு தகப்பன் சுமக்குது போல சுமக்கிற கர்த்தர் இவர்களையும் சுமந்து ஆண்டவரே, ஆமேன். நன்றி. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுத்தது போல இவர்களை வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. எல்லாம் ஆசீர்வதி, கனப்படுத்தும், கிருபை கொப்பு கொடுறேன். இவன் பாவம் செய்யாம பாதுகாத்துகளும் இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும்.
கிருபை கோப்புகிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். எல்லாவற்றிலும் உங்களை நடத்துவார். தைரியமா போங்க. காட் பிளஸ்.